ரைட். இந்த வீடியோட நோக்கம் முச்சேர்க்கைகளை வைத்துக்கொண்டு எவ்வாறு அழகு மாற்றம் செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித் தர போகிறேன். ஸோ நீங்கள் முச்சேர்க்கைகளை வச்சு அழகு மாற்றம் செய்யணுமாக இருந்தால் முச்சேர்க்கைகள் பொதுவாக பாவிக்கக்கூடிய முச்சேர்க்கைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இதில் கொமனாக பாவிக்கக்கூடிய முச்சேர்க்கைகளை இதில் போட்டிக்கிறேன். இது தவிர மேலதிகமாக முச்சேர்க்கைகளும் இருக்குது. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெசி 10/1 அதில் குறியீடு ஸ்மால் டி பார்த்தா வழங்கும். அதே போல் சென்ட்ரி ஸ்மால் சி அதோட எண் பெறுமதி 10/2க்கு பதிலாக சென்ட்ரின்ற குறியீடை பயன்படுத்துவோம். சென்ட்ரின்ற முச்சேர்க்கையை பயன்படுத்துவோம். மில்லி 10/3 மைக்ரோ 10/6 அதில் குறியீடு எழுதப்பட்டிருக்குது. அதே போல் நனோ 10/9 ஆங்ஸ்ட்ரோம் கேபிட்டல் ஏ போட்டு இதில் ஒரு பாகை மாதிரி ஒரு குறியீடு ஏ0 சொல்லலாம். 10/10 அதே போல் பிக்கோ 10/12 அதே போல் டெக்கா 10/1 கிலோ 10/3 மெகா 16 ஜிகா 10/9 டெரா 10/12 பெட்டா 10/15 இது அடிக்கடி பாவிக்கக்கூடிய முச்சேர்க்கைகளாக இருக்கும். ஸோ இந்த முச்சேர்க்கைகளை வச்சு எப்படி அழகு மாற்றம் செய்கிறதுங்கிறத பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இதில் நான் கேள்வியை வச்சு இலகுவாக சொல்லித்தரேன். இப்போ முதலாவது கேள்வியை பாருங்கள். இதில் ஒரு 5 கேள்வி நான் எழுதிக்கிறேன். அந்த 5 கேள்வியும் தெளிவாக விளங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். சரியே, முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் முதலாவது கேள்வி என்ன கேட்குறான், 325 மீட்டரை நனோமீட்டராக மாற்ற சொல்கிறான். ஸோ இதில் நனோவை கொண்டு வரணுமாக இருந்தால் நனோக்குரிய பெறுமதி உங்களுக்கு தெரியணும். நனோக்குரிய பெறுமதி 10/9 இதான் நனோக்குரிய பெறுமதி. ஸோ நனோவை கொண்டு வரணுமாக இருந்தால் 325 நனோமீட்டர்ன்ற ஒன்று நான் உங்களை கொண்டு வரப்போகிறேன்னு சொன்னால் இந்த நனோங்கிற 10/9 கொண்டு வரேன். அதை ஈடு செய்கிறதுக்காக வேண்டி அந்த 10/9 நான் என்ன செய்யணும், பிரித்தா தான் இந்த 10/9 இந்த 10/9 வெட்டுப்படுற மாதிரி, அதாவது ஈடு செய்யப்பட்டு சரியான ஒரு ஆன்சரை தரும். நம்ம திடீர்னு ஒரு நனோவை கொண்டு வர இல்லாத நான் நனோக்குரிய குறியீடை போட்டோன்னு சொன்னால் அந்த நனோக்குரிய பெறுமதியால் நான் என்ன செய்யணும், பிரிக்க வேண்டும். அப்போ தான் நான் அந்த தரப்பட்ட கேள்வியில் மாற்றம் செய்யலைன்ற அர்த்தப்படும். ஸோ இதை சுருக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு 325 தர 10/9 சுட்டி விதிப்படி மேலே போச்சுன்னு சொன்னால் 10/9 நனோமீட்டராக மாறும். சரியே, இது முதலாவது கேள்வி. ஸோ எதுவாக மாற்றுறோமோ அதால் நம்ம பிரித்து விட்டோன்னு சொன்னால் ஈஸியாக வந்துடும். ரெண்டாம் கேள்வி என்னென்னு சொன்னால், இது முதலாம் கேள்வி. எதுவாக மாற்றுறோமோ அதால் பிரித்து விட்டால் நேரடியாக இதுக்குரிய ஆன்சர் எடுத்துக்கொள்கிறோம். ரெண்டாம் கேள்வி என்ன, 325 கிலோமீட்டர். இது வெறுமனே மீட்டர்னு தானே. இப்போ கொஞ்சம் 325 கிலோமீட்டர்னு மாற்றுறேன். கிலோமீட்டரை மைக்ரோமீட்டராக மாற்றணும். ஸோ கிலோவை இல்லாமலாக்கி மைக்ரோவை கொண்டு வரணும். கிலோவை இல்லாமலாக்கணும்னு சொன்னால் கிலோக்குரிய பெறுமதியை நான் கொண்டு வந்தால் இல்லாமல் போயிடும். கிலோக்குரிய பெறுமதி என்ன, கிலோக்குரிய பெறுமதி 10/3. ஸோ 10/3 கொண்டு வந்தேன்னு சொன்னால் கிலோ இல்லாமல் போகும். மைக்ரோவை கொண்டு வரணுமாக இருந்தால் மைக்ரோக்குரிய பெறுமதியால் டிவைட் பண்ணணும். மேலே சொன்ன மாதிரி எதா மாற்றுறோமோ அதால் நம்ம என்ன செய்யணும், பிரிக்கணும். ஸோ மைக்ரோக்குரிய பெறுமதி 10/6 மேலே உள்ள அட்டவணையில் நான் எழுதிக்கிறேன். மைக்ரோக்குரிய பெறுமதி 10/6, கிலோக்குரிய பெறுமதி 10/3. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், கிலோவை இல்லாமலாக்கணும்னு சொன்னால் 325 கிலோமீட்டரை கிலோவை தூக்கணும்னு சொன்னால் கிலோக்குரிய பெறுமதியை போட்டாலே கிலோ தூக்கப்பட்டுரும். அப்போ 325 தர 10/3 மீட்டராக போயிடும். 10/3 எதாக மாற்ற போகிறோமோ அதுக்குரிய பெறுமதியால் பிரிக்கிறேன். 10/6 பிரிக்கிறேன். ஸோ பிரிச்சேன்னு சொன்னால் ஒட்டோவா இது மைக்ரோமீட்டருக்குரிய ஆன்சரை தரும். ஸோ இதை நம்ம சுருக்கணும்னு சொன்னால் 325 தர 10/3 10/6 சேர்ந்துச்சுன்னு சொன்னால் 10/9 மைக்ரோமீட்டராக மாறும். சரியே, அப்போ இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, நாலாவது, அஞ்சாவது கேள்விகளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதை போடுறேன், இதுக்குரிய ஆன்சரை போடுறேன். கேள்வியை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.